அழியாத சாட்சி பகுதி 4 இறுதி புதிர். அத்தியாயம் 26. மரணத்தின் நிழல். கோவா, இரவு 1:30 மணி. மோட்டார் பைக்கில் வந்த அந்த நிழல் மனிதன் விக்ரமா வீராட்டா நேராக லாரியின் எதிரே மோதிக்கொண்டான். சத்தம், புகை, பிரேக்குகளின் விரிசல், பூம் என்ற சத்தம். ராகவ், அனன்யா, மாயா மூவரும் சில வினாடிகள் சற்றே நின்றனர். எல்லாம் முடிந்து விட்டதா? அத்தியாயம் 27. வெட்கம் அல்லது வெற்றி. உடனே உடல் பரிசோதனை. ராகவ் ஆர்வத்துடன் விரைந்தான். மாயா மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள். எந்த உடலும் இல்லை, ஒரே இருளும் புகையும் தான் இருந்தது. அனன்யா வேகமாக கணினியை எடுத்தாள். இதோ சிசிடிவி ரெக்கார்டிங். அவன் சண்டை முன்பே ஒரு மெசேஜை அனுப்பியிருக்கிறான். அவள் கண்கள் பெரிதாக, நாம் எல்லோரையும் முந்திவிட்டான். அத்தியாயம் 28. இறுதி அறிகுறி. மும்பை, காலை 6 மணி. கடலோரத்தில் உள்ள ஒரு தனியார் யார்ட். ஒரு நிழல் நபர் கருப்பு கோட் அணிந்து யாரோடு பேசிக்கொண்டிருந்தார். அதை எப்படி முடிச்ச? அவன் மெதுவாக சிரித்தான். நீங்கள் என்னை என்ன நினைக்கிறீர்கள்? நான் ஒரு சாதாரண குற்றவாளியா? அவன் முகம் வெளிச்சத்தில் வந்தது. விக்ரம் அல்லது வீராட்? கதை உண்மையில் முடிந்து விட்டதா? தொடரும். அடுத்த பாகம் மீண்டும் விரைவில் வரும். கதை. அழியாத சாட்சி பகுதி 5. மறைக்கப்பட்ட முகம். அத்தியாயம் 29. மரணமா மாயமா? கோவா, அதிகாலை 4 மணி. லாரி மோதி விழுந்த மோட்டார் பைக் அருகே காவல்துறையினர் ஆய்வு செய்து கொண்டிருந்தனர். ஏதாவது உடல் கிடைத்ததா? ராகவ் கேட்டான். ஒரு காவல்துறை அதிகாரி தலையை ஆட்டினான். இல்லை சார், இந்த பைக்கும் கண்ணாடி கீறல்களும் தான். ஒரே ஒரு இரத்தக்கரை தான் இருக்கிறது. அனன்யா அதை பார்த்து சிந்தித்தாள். ஒருவரும் உடலே இல்லை. இது ஒரு முடிந்து கொண்டது. மாயா மெதுவாக சொன்னாள். இவன் எப்பவும் இப்படித்தான். அத்தியாயம் 30. மறைந்த நிழல். மும்பை, இரவு 10 மணி. ஒரு புதிய நகரம், ஒரு மாறிய முகம். பிரபல ஹோட்டல் ஹாலில் ஒரு மனிதன் கருப்பு கோட் அணிந்து உட்கார்ந்திருந்தான். அவர் ஒரு வெளிநாட்டு பிஸ்னஸ் மேன். பேசிக்கொண்டிருந்தான். ஸோ மிஸ்டர் வீராட், we are closing the deal. அவர் மெதுவாக சிரித்தார். அஃப்கோர்ஸ். அவர் கையில் கிளாஸை சுற்றி கொண்டிருந்தார். ஒளியின் கீழ் அந்த முகம் மட்டும் வேறு மாதிரியானது. அத்தியாயம் 31. கடைசி முடிச்சு. ராகவ், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவன் உயிரோடு இருக்கிறானா? அனன்யா, நிச்சயமா ஒரு நிழல் மனிதனை ஒழிக்கவே முடியாது. மாயா, நாம் ஒவ்வொரு தடவையும் ஒரு புதிய முகத்தை மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் உண்மையான விக்ரமா வீராட்டா? அவன் யாரோ ஒருவன். அவன் இன்னும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். கதையின் இறுதி அல்லது இன்னும் ஒரு முடிச்சா? அழியாத சாட்சி இறுதி. நிழல் மனிதன். அத்தியாயம் 32. கடைசி முடிவு. மும்பை, இரவு 11:45 மணிக்கு. மும்பை மாநகரத்தின் மையப்பகுதியில் உள்ள புது வணிக மையம் நடுவே இருக்கும் பிரம்மாண்டமான ஹோட்டலில் கடைசி சந்திப்பு நடந்து கொண்டிருந்தது. ஒரு சிறிய அறையில் ராகவ், அனன்யா, மாயா மூவரும் கண்களை கூர்மையாக வைத்திருந்தனர். அவன் இங்கேதான் இருக்கிறான், ராகவ் மெதுவாக சொன்னான். அனன்யா கணினியில் டிராக்கிங் செய்து கொண்டிருந்தாள். ஹோட்டல் கேமரா வழியாக ஒரு சிக்னல் கிடைக்கிறது. அவன் 10வது மாடியில் இருக்கிறான். மாயா ஆழமாக சிரித்தாள். ஆனால் அவன் நிச்சயமாக ஒரு திட்டம் போட்டிருப்பான். அவன் எப்போதும் ஒரு கட்டம் முன்னாடியே இருப்பான். அத்தியாயம் 33. நிழலில் மறைந்தவன். ஹோட்டல் 10வது மாடி. ஒரு பிரத்யேக அறையில் கருப்பு கோட் அணிந்த ஒரு மனிதன் அசராமல் உட்கார்ந்திருந்தான். அவன் கண்களில் அமைதியுடன் இருந்தன. திடீரென கதவு திறக்கப்பட்டது. ராகவ் தனது துப்பாக்கியை குறித்தான். கதை முடிய நேரம் ஆயிடுச்சு.
மனிதன் மெதுவாக சிரித்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் இங்கேயே இருக்கிறேன். அவன் முகத்தை வெளிச்சத்தில் கொண்டு வந்தன. அது ஒரு முற்றிலும் வேறொரு மனிதன். அத்தியாயம் 34. கடைசி ட்விஸ்ட். அதே நேரம் மும்பை விமான நிலையம். ஒரு தனியார் ஜெட் விமானம் புறப்பட தயாராக இருந்தது. விமானத்திற்குள் ஒரு மனிதன் வெளி உலகத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மெதுவாக கண் விழித்து பார்த்தான். அவன் அசல் விக்ரம் அல்லது விராட். அவன் ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினான். நீங்கள் எல்லோரும் என்னை தேடிக்கொண்டு திரியலாம், ஆனால் நான் எப்போதும் உங்கள் முன்னாடியே இருப்பேன். அவன் ஒரு புதிய அடையாளத்தோடு மறைந்து விட்டான். கதை முடிவுக்கு வந்துவிட்டது. கதை முடிகிறது. நன்றி, வணக்கம். இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்டில் கூறவும். நன்றி.